ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி தான் பேச போகிறோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இந்த டீமில் இல்லை. ஸோ இவருக்கு பதிலாக நம்ம கெயின் வில்லியம்சன் அவர்கள் கேப்டன் பதவிக்கு வந்தார். ஸோ மறுபடியும் நம்ம டேவிட் வார்னர் அவர்கள் ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சன் அவர்கள் நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் நம்ம கெயின் வில்லியம்சன் அவர்களுக்கு இன்ஜூரி ஏற்பட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தீவிரமான ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெயின் வில்லியம்சன் அவர்கள் இன்னமும் ஹைதராபாத்துக்கு வரலை. ஸோ இவரோட ட்ரீட்மெண்ட் இன்னமும் முடியலை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்ச அப்புறமா தான் இவர் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கேப்டன் பொறுப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிக்கல். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, டேவிட் வார்னர் அவர்கள் கேப்டன் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் வார்னர் அவர்களும் கேப்டன் பதவியில் இல்லை. ஸோ கெயின் வில்லியம்சன் அவர்களுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த யார் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஸோ நம்ம ஷிக்கர் தவான் அவர்களும் கிளம்பி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிட்டாரு. ஸோ இப்போ இந்த பதவியில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது நம்ம புவனேஸ்வர் குமார் அவர்களை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த ட்ராஃபி லான்ச், அதாவது எல்லா டீம் கேப்டன்ஸும் சேர்ந்து ட்ராஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணிக்கு நம்ம புவனேஸ்வர் குமார் அவர்கள் கேப்டன் பதவியில் நின்னார். இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கேப்டனாக நம்ம புவனேஸ்வர் குமார் அவர்கள் தான் களமிறங்க போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உறுதியானது. ஸோ எப்போ வேணாலும் கெயின் வில்லியம்சன் அவர்கள் வரலாம். ஸோ அவர் இடத்த அவரும் கேப்டன் பதவியில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். பட் இப்போ வரைக்கும் நடக்கிற மேட்சஸ் எல்லாமே புவனேஸ்வர் குமார் கேப்டன்ஷிப்பில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் புவனேஸ்வர் குமார் அவர்கள் ஹைதராபாத் அணிக்கு கேப்டனாக நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.